வெல்கம் டு ஷேம்லெஸ் கேஜெட் யூடியூப் சேனல். நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம், இன்னைக்கு வந்து ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தோம். டாப்பர்ஸ் கோச்சிங் அகாடமின்ற இன்ஸ்டியூட்ல இருந்து ஃப்ரீ ஒன் டே ஒர்க் ஷாப், மாரத்தான் ஒர்க் ஷாப் கனெக்ட் பண்ணாங்க. ஆப்டிடியூட் ரீசனிங் ஃபார் ஐபிஎஸ் P1 கிளர்க் 2021 ஆப்டிடியூட் ரீசனிங் ஒர்க் ஷாப் பற்றி தான் சில கிளாரிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கு. இப்போ ஏன்னா நம்ம ஏற்கனவே போட்டு வீடியோ பார்த்தவங்க, அங்கே அட்டன் பண்ணுறவங்க, அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் இவங்கெல்லாம் வந்து ரெக்வஸ்ட் பண்ணனால என்ன பண்ணிடுறாங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணனால மென்னுக்கும் தனியாக ஒரு ஒன் டே ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்ஸ்டியூட்லேருந்து முடிவு பண்ணியிருக்காங்க. அது வந்து கூடிய விரைவில் நம்ம அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போம். அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு உறுதியாக சொல்லியிருக்காங்க. என்னைக்குன்றது வந்து நம்ம டே டு டே இனிமேல் அவங்க அனௌன்ஸ்மெண்ட்கான நம்ம காத்திருப்போம். அது மட்டும் இல்லாமல் 19/9/2021 அன்னைக்கு காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் இந்த ஒர்க் ஷாப்பில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்ட சொல்லியிருந்தாங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே பேமெண்ட் பண்ணியிருந்தவங்க, யூபிஐ பேமெண்ட் பண்ணியிருந்தவங்க எல்லாருக்கும் வந்து ரீஃபண்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல முடிவு. ஏன்னா அந்த 100 ரூபா கூட கட்ட முடியாமல் இந்த கொரோனா காலத்தில் இருக்கவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு பெனிஃபிட் அமையும். அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஸ்டியூட்டில் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி 79 ஸ்டூடெண்ட்ஸ் 2018 19 வரைக்கும் படிச்சிருக்காங்க. அதில் 41 பேர் வந்து வேரியஸ் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் வந்து வேலை பார்க்குறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த இதில் வந்து ட்ரெயின்ட் அஃபீஷியல்ஸ், அதாவது மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுலேருந்து எக்ஸாமினேஷன் அவங்களே போய் அட்டன் பண்ணுறாங்க. அந்த எடுக்கிற டீச்சர்ஸே வந்து நடக்கிற எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணிட்டு அந்த இன்டர்வியூ ப்ராசஸ் வரைக்கும் போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த இதை வந்து அவங்க வந்து ஜாயின் பண்ணாமல் வந்து இன்ஸ்டியூட்டில் வந்து அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த மாதிரிலாம் இன்டர்வியூஸில் கொஸ்டின் கேட்குறாங்க, இந்த மாதிரி டஃப்னஸ் கேட்குறாங்க, இந்த மாதிரி மாடுலேஷன் ஆஃப் கொஸ்டின்ஸை வந்து மாற்றுறாங்க இன்டர்வியூவில் அப்படின்ற மாதிரி இது பண்ணுறாங்க. இதில் என்னன்னா, இதில் எஸ்எஸ்சி படிக்கிறவங்களும் வந்து இந்த ரீசனிங் அண்ட் குவான்ட் செக்ஷன் அட்டன் பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கும் சில மோரார்லெஸ் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சிக்கு வந்து சிலபஸ் வந்து குவான்ட்ஸ் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கில் வந்து மோரார்லெஸ் சேமாக தான் வருது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 12 சாப்டர்ஸ்க்குரிய மெட்டீரியல்ஸ் கொடுக்குறாங்க. இதை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ இருக்க சேஞ்சிங் ட்ரெண்ட் ஆஃப் சிலபஸில் வந்து எல்லாமே வந்து நம்ம எல்லாமே படித்தாகணும். நிறையா இது படிக்கணும். பேசிக் சிலபஸ்லேருந்து டாப் மோஸ்ட் ஹார்ட் அண்ட் பசில்ஸ் எல்லாமே, பேசிக் சம்ஸ்லேருந்து ஹார்ட் அண்ட் வரைக்கும் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா நீங்கள் நாலு பின்ன எக்ஸாமினேஷன் வர்றதுல வந்து இப்போ வந்து நிறைய பேர் வந்து போட்டி போடுறதுனால எக்ஸாமினேஷன் வந்து டஃப் ஆகுது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் வந்து இன்னைக்கு அப்டேட்டட் சிலபஸ்லாம் வந்து நம்ம செக் பண்ணிட்டு படிச்சுட்டு அதில் மார்க் டெஸ்ட், அதில் ஹை அண்ட் சம்ஸ்லாம் கிளியர் பண்ணணும்னால இன்னைக்கு வந்து இருக்க எக்ஸாமினேஷன் வந்து கிளியர் பண்ணி டாப் எண்டில் வந்து நம்ம கிளியர் பண்ணி ஓன் ஸ்டேட்டில் ஓன் டிஸ்ட்ரிக்டில் வந்து நம்ம பொசிஷன் கிடைக்கிறதுக்கும் அமையும். அதனால் கூடிய விரைவில் நம்ம மென் ஃப்ரீ ஒன் டே ஒர்க் ஷாப் ஃபார் மென் ஆப்டிடியூட் ரீசனிங் IBS P1 கிளர்க்குரிய அனௌன்ஸ்மெண்ட்காக நம்ம காத்திருப்போம். கூடிய விரைவில் நமக்கும் அமையும். நமக்கும் காலம் வந்து நமக்கும் நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காண்டி ஒரு வழிவகை செய்யுன்ற எதிர்பார்ப்போட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.